கொத்து கொத்தாக அடித்த செல்லில் கொத்து கொத்தாக எமது பிள்ளைகள் எமது போராளிகள் உறவுகள் அத்தனை பேரும் இறந்து கடைசி நேரத்தில் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, மீள முடியாத துன்பங்களை அனுபவித்தோம். இவங்கள் அடித்த கொத்து குண்டுகளில் இருந்து நாங்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து இந்த கஞ்சி இல்லாட்டி நாங்கள் எங்களோட உயிர் இவ்வளவு தூரம் தப்பிச்சு இந்த ஊருக்கு நாங்கள் எங்களோட மண்ணுக்கு நாங்கள் திரும்பி வந்திருக்க மாட்டோம். இவங்களோட கஞ்சி தானே எங்களை காப்பாற்றி உயிரை தக்க வச்சு நாங்கள் எங்களோட சொந்த இடங்களுக்கு மீண்டும் வந்து குடியேறி இருக்கிறோம். இன்றும் எங்களுக்கு ஒரு முடிவும் கிட்டவில்லை. அவையிற தியாகங்கள் அவங்கள சாவுகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் மீள வேணும். இருந்தாலும் நாங்கள் எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் மறக்க மாட்டோம். இவர்கள் கூறுவதை வெறும் வார்த்தைகளாக இணைத்துவிட்டு கடந்து செல்ல முடியாது. இவர்கள்தான் இனிவரும் சந்ததியினருக்கு எமது இருப்பையும் நாம் பட்ட வேதனையையும் இறுதி கணங்களில் ஒவ்வொரு தமிழ் மகனின் உயிர்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டன, இறப்புகளின் வலியை மட்டுமல்ல எம் இருப்பின் வலியையும் சொல்லும் இறுதி தலைமுறையினர். வருங்கால சந்ததிக்கு நாம் பட்ட வேதனைகள், நாம் பட்ட கஷ்டங்களை எடுத்து சொல்லும் இறுதி தலைமுறையிலும் இவர்கள்தான். முள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை என்று சொல்லிவிட்டு சும்மா கடந்து செல்ல முடியாது. ஒரு நாட்டின் இனம் முழுமையாக அழிக்கப்படும் என்று உறுதியாக கூறப்பட்ட இறுதி திறன்தான் அந்த முள்ளிவாய்க்கால். தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள், இலங்கை என்ற ஒரு நாட்டில் இவ்வாறான தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஒரு அடையாளத்தை கொடுத்துவிட்டு போன முள்ளிவாய்க்கால் வெறும் முள்ளிவாய்க்கால் அல்ல. பல உயிர் தியாகங்கள், பல குழந்தைகளின் உயிர்கள், பல முதியவர்களின் உயிர்கள், பல மாணவர்களின் உயிர்கள் என்று 1000 லட்சக்கணக்கான உயிர்கள் அம்மண்ணிலே துடிக்க விடை பெற்றன. அவர்களை நேரில் கண்டவர்களும் இவர்கள் தான். உண்மையில் இவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு மக்களுக்காக கொடுத்த விலைகள் யாராலுமே நிர்ணயிக்கப்பட முடியாது. உண்மையில் இவர்கள் அடுத்த சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும். உண்மையில் இறுதி யுத்தத்தில் நாம் பட்ட வேதனைகள், இவ்வாறான வேதனைகள் இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாது, இவ்வாறான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று அடுத்த தலைமுறையினருக்கு தெளிவாக கூறப்பட வேண்டும். ஆனால் எமது உரிமைகள், எமது சுதந்திரங்கள் பெறப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். இவ்வாறான முள்ளிவாய்க்கால் கஞ்சிகள் என்பது மே மாதத்தில் அனைத்து தமிழர் பகுதிகளிலுமே நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி இது மன்னார் பண்டிவிரிச்சான் பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலே ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு பிரதேசங்களில் இவ்வாறான எழுச்சியான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு எமது வேதனைகளை, எமது கஷ்டங்களை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் தேவைகளும் எமக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இம்மாதம் மே மாதம் என்று சொன்னாலே எமது மேனியெல்லாம் புல்லரிக்கும் அவ்வாறான ஒரு சம்பவங்கள் நடைபெற்ற இடம்தான் அந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்லிவிட்டு சும்மா கடந்து விட முடியாது. எத்தனை ஓட்டங்கள், எத்தனை நடைகள், எத்தனை விழுவைகள், எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தவர் என்று இந்த தலைமுறைக்குத்தான் தெரியும். இவர்கள்தான் அடுத்த தலைமுறைக்கு கூற வேண்டும். இவர்களுக்கு கூற வேண்டும், நாம் பட்ட கஷ்டங்கள், நாம் பட்ட வேதனைகள், இவ்வாறு எமது மக்களின் துன்ப துயரங்களை இவர்களிடம் கையளித்து உண்மையில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றன, இனி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது, எமக்கான உரிமைகளை அரசியல் ரீதியாக பெற வேண்டும், அரசியல் ரீதியாக எமக்கான உரிமைகள் சர்வதேசம் இணைந்து தர வேண்டும் என்பதை நாம் முன்வைக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் எம்மிடம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் இனி இடம்பெறாது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஊடாக, முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற இறுதி கணங்கள் நினைவுகள் ஊடாக எமது அடிப்படை உரிமைகளை பெற வேண்டிய தேவையும், அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டிய தேவையும் உலக நாடுகளுக்கு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றன. ஒரு இனத்தின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட்ட இடம்தான் இந்த முள்ளிவாய்க்கால். இந்த முள்ளிவாய்க்கால் இருந்து எமது உரிமைகள் பெறப்பட வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக இக்கருத்தாடலை பகிர வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது.